வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இப்போ அதாவது இஜைவாக்கம் என்ற பகுதிக்குள்ள உள்ள நரம்பு இஜைவாக்கத்தில் இருக்கிற மூளை சம்பந்தமான பகுதி பார்க்க போகிறோம். இதில் உண்மையிலேயே மூளை நாங்கள் பார்த்தோம், இது உண்மையான ஒரு மூளையின் அமைப்பு தான் இது கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இந்த மூளையை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்றால் மூளையை மென்சவ்ன்னு சொல்லி ஒரு மென்சவால மூடப்பட்டு காணப்படுதுன்னு சொல்லி சொன்னாங்களே. மென்சவால உண்மையிலேயே மூளை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் உலர்தல்லேருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் நுண்ணங்கியிலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காகவும் அதை தன்னை சுற்றி அப்படி மென்சவ் கொண்டு காணப்படுது. இந்த மூளைய மென்சவிற்கும் மூளை தான் இந்த மூளைய மென்சவு இங்கே பாருங்க இருக்கப்படியே. இந்த மூளைய மென்சவுக்கும் மூளைக்கும் இடையில மூளைய முன்னான் பாய்பொருள்னு சொல்லி ஒரு பதார்த்தம் இருக்குது. மூளைய முன்னான் பாய்பொருள் அது ஏற்கனவே சொன்னான் உங்களுக்கு. அதாவது ஈரழிப்பா வச்சிருக்கணும், அந்த அதிர்ச்சியிலேருந்து பாதுகாக்கப்படணும், மற்றது நுண்ணங்கி தொற்றுகள்லேருந்து பாதுகாக்கப்படணும். அதுக்காகத்தான் அந்த பகுதி காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தினாங்க. இதில் பார்த்தினாங்க என்னென்னு சொல்லிச்சுன்னா மூளை 3 பகுதிகளை கொண்டதாக காணப்படுது. ஒன்று மூளையம், மூளி, நுண்வளைய மைய விளையம்னு சொல்லி 3 பகுதியை கொண்டதாக காணப்படுது. மூளையை எடுத்துக்கொண்ட மீண்டா பிள்ளைகள் மூளை மண்டையோட்டுக்குள்ளே அப்படியே இருக்கேனே ஓமா இல்லையோ. மூளையில உள்ள மிகப்பெரிய பகுதி என்னென்று பார்த்த மீண்டா பிள்ளைகள், எது மூளையில உள்ள மிகப்பெரிய பகுதி? மூளையம்னு சொல்லி பார்த்தினாங்க. சரியா? அப்ப இதுல அடுத்த விஷயம் கதைக்க போறோம் என்னன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், இந்த மூலியம் நாங்கள் மிச்சம் ஏற்கனவே எல்லாம் கதைச்ச விஷயங்கள்லாம் இந்த மூலியத்தை எடுத்துக்கொண்ட மீண்டா பிள்ளைகள், மூலியம் மிகப்பெரிய பகுதியாயும் ஒரு மெமரி கார்டு மாதிரியான பகுதியாயும் காணப்படுது. ஏன்னா ஒன்றானே இதுல மூலியத்துக்கு பின்புறமாய் அதாவது பின்பக்கத்துக்கு மூலி காணப்படுது. மூலி சம்பந்தமா நாங்கள் ஏற்கனவே பார்த்தனாங்க சமநிலையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லியும், நெல்வளைய மைய விளையம் கீழ்ப்பகுதியில காணப்படும் என்று சொல்லியும், அங்க அந்த அதாவது என்ன மையங்கள் காணப்படுது நெல்வளைய மைய விளையத்துல நெல்வளைய சொல்லுங்க நெல்வளைய மைய விளையம், சுவாச மையம், இதய துடிப்பு சம்பந்தமான மையம் என்ன காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தினாங்க. இதுல நான் இப்ப கதைக்க போற விஷயம் என்னண்டா பிள்ளைய, இதுல மூலியவரை கோலம் அதாவது வலது மூலியவரை கோலம், இடது மூலியவரை கோலம் என்று சொல்லி வகைப்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்த்தினாங்களோ பிள்ளைய. சரியா? இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைய, சரியா? இதுல இருக்க பாருங்க வழிய, இதுல அப்படியே எங்களுக்கு தேவையான பகுதியெல்லாம் இதுல முழுக்க இருக்க போது. ரைட். அப்போ கவனிங்கோ, இங்க இது இங்க பாருங்க, இந்த மூளை 2 பகுதியா அப்படி இப்படி 2 பகுதியா இருக்கு பாத்தீங்களா, இஞ்சாலையும் இஞ்சாலையும். இது ஒரு பகுதி வலது மூலிய வரை கோலம், இன்னொரு பகுதி இடது மூலிய வரை கோலம் என்று சொல்றது. வலது மூலிய வரை கோலம் எங்கட உடம்பின் இடது பகுதியை கட்டுப்படுத்துறதா. இங்க மூலிய வரை கோலம் இப்படி வச்சு பாத்தீங்கன்னா பாருங்க 2 சரியான பகுதியா பிரிக்கப்பட்டு காணப்படுது. இங்க பாருங்க தெரியுது இல்ல, இங்க பாருங்க அப்படியே தெரியுது. ஏன்னா இங்க வலது மூலிய வரை கோலம், இடது மூலிய வரை கோலம் என்று சொல்லி 2ஆ வகைப்படுத்தப்படுது. வலது மூலிய வரை கோலம் எங்கட உடம்பின் இடது பகுதியே, இடது மூலிய வரை கோலம் எங்கட உடம்பின் வலது பகுதியே கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்த்துனாங்க. மற்ற பாருங்க உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயம் தான், நிறைய மடிப்புகள் காணப்படுது பாருங்க. மூலியத்தில் நிறைய மடிப்புகள் என்னன்னு சொல்லி சின்ன பிள்ளைகள், அது அந்த பரப்பளவை கூட்டுறதுக்காக. ஏன் பரப்பளவை கூட்டப்படணும்? அதாவது நினைவுகளை ஒரு மெமரி கார்டு தானே பிள்ளைகள் விளங்குது, அவற்றை கெப்பாசிட்டியை கூட்டுற மாதிரி. ரைட். இதுல மூலி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில் காணப்படுறதோட அது எங்களோட சமநிலையோட சம்பந்தப்பட்ட தொழில பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி பார்த்தினாங்க. அடுத்தது நீள்வளைய மைய விளையம்ன்றது கீழே காணப்படும். விளங்குதா சொல்ற கீழே காணப்படுற பகுதி. இது அப்படியே போனோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் அங்கால முன்னான் அப்படியே போய் கொண்டு இருக்கு. சரியா? விளங்குதா சொல்ற விஷயம். இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நான் இப்ப சொல்ல வந்த விஷயம், நிறை நிற சடப்பொருள், வெண்ணிற சடப்பொருள் என்று சொல்லி 2 பகுதி நாங்கள் ஏற்கனவே கதைச்சபடி கிடக்கு பிள்ளைகள். நிறை நிற சடப்பொருள், வெண்ணிற சடப்பொருள் என்று சொல்லி. சரியா? ஓ ரைட். இப்ப மூளையில நிறை நிற சடப்பொருள் எங்க இருக்கு, வெண்ணிற சடப்பொருள் எங்க இருக்கு? நிறை நிற சடப்பொருள் வெளியாலேயும் வெண்ணிற சடப்பொருள் உள்ளேயாயும் இருக்கு. சரி, அந்த நிறை நிற சடப்பொருளுக்கு காரணம் கலவுடன்.
வெண்ணிற ஜட பொருளுக்கு காரணமா அதாவது அங்க உட்காவு நரம்பு மூலையில உள்ள மயிலின் அதாவது கொழுப்பு படைய காரணமா தான் வெண்ணிறமாய் அது காணப்படுதுன்னு சொல்லி பார்த்துனாங்க. இதுல அந்த நிறைய ஜட பொருள் வெண்ணிற ஜட பொருள் வடிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் காட்டுன்னு பாருங்க. அதே மாதிரி எங்கட இங்க இருக்கு முன்னான் இங்க பாருங்க இதுஇந்த தொடர்ச்சியா கீழே அப்படி முன்னான் போகுது. இது முன்னான் ஏன்னா நரம்பு கட்டுன்னு சொல்லப்பட்டது ஏன்னா ஓமா இல்லையா. அப்ப முன்னான்ல வந்து பாத்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் இந்த நிறைய ஜட பொருள் வெண்ணிற ஜட பொருள் என்ன மாதிரி இருக்கும். வெளிப்புறம் எது இருக்கு வெண்ணிற ஜட பொருள், உட்புறம் நிறைய ஜட பொருள்னு சொல்லி பார்த்துனாங்க. இதை விட அந்த வென்றாயி மென்றாயி சிலந்தி விலை சொல்லி அது எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். விலங்கு இல்லை. அதாவது இதை மூடி இருக்கிற அந்த என்ன கதைங்க வேணும் ஏன்னா இதை மூடி இருக்கிற அந்த மின்சவில காணப்படுது என்ன வென்றாய் மென்றாய் சிலந்தி விலை ஒருவன்றவர் நடுவில் இருப்பார். வென்றாயி எங்க இருப்பார் வெளியில இருப்பார். மென்றாயி எங்க இருப்பார் உட்புறமா இருப்பார். நாங்கள் இப்ப இந்த பிச்சமே இந்த மின்சவி இருக்குல்ல இந்த மின்சவில தான் இந்த அமைப்பு காணப்படும். இது விளங்கினதா பிள்ளையர். இதுல பாருங்க இது வந்து நாங்கள் இது அப்படியே கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னண்டா பிள்ளையர். இது வந்து அந்த மண்டி ஓட்டின் கீழ்ப்பகுதி. இந்த மண்டி ஓட்டின் கீழ்ப்பகுதி இது கழுத்து எலும்பு. இந்த கீழ்ப்பகுதிக்கு அலைஞ்சு நம்ம வெட்டி இடத்துல பாருங்க இந்த முன்னான் போகுது. அப்படியே இந்த முன்னான் எங்க இருந்த நெஞ்சு இருக்கு இங்க பாருங்க. இவர் தான் முன்னான். இந்த முன்னான் அப்படியே இதுக்குள்ளாலே அப்படியே போகுது. இங்க பாருங்க அப்படியே தெரியுது. இவர் தான் முன்னான். தெரியுதா இல்லையா பிள்ளையா. இங்க பாருங்க இங்க பாருங்க ரைட் வந்துட்டுது. இப்ப இவர் தான் முன்னான். இங்க நரம்பு கட்ட காணப்படுது. இப்ப நான் முன்னான்ல சொன்னான் வெளிப்புறமா வெண்ணிற ஜட பொருள். இங்க பாருங்க அப்படியே தெரியுது வெண்ணிற. இவர் யார் சொல்லுங்க பாப்போம். இவர் தான் நீள் வலியம் மைய வலியம் என்ற பகுதி அந்த கீழே காணப்பட்ட பகுதி இருக்குல்ல அதோட சேர்த்து அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன்.